விடியல் அரசே விடியல் அரசே விடியல் அரசே விடியல் அரசே வந்தே ஆதாரம் வந்தே நிரந்தரப்படுத்து 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 டாஸ்மாக் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்து. பாரதிய டாஸ்மாக் தொழிற்சங்கத்தினுடைய தமிழக அரசுக்கு எதிராக நடக்கக்கூடியது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். ஒரு நியாயமான கோரிக்கையை நெடுங்காலமாக தமிழக அரசுக்கு தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறது பாரதிய மஸ்தூர் சங்கம், டாஸ்மாக் தொழிற்சங்கம். தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் பணி நிரந்தரப்படுத்துவோம் என்று கூறினார்கள். அதேபோல் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுப்போம்னு சொன்னாங்க. அரசு ஊழியர்களும் அதை இதுவரைக்கும் அந்த திட்டத்துக்கு என்ன பேருனே தெரியல. பழைய ஓய்வூதிய திட்டமா, புதுசாக ஓபிஎஸ்ஸா, இபிஎஸ்ஸா, டிபிஎஸ்ஸா, இதுவரைக்கும் தமிழக அரசாங்கம் விளக்கமே கொடுக்கல. அதை தாண்டி டாஸ்மாக் தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய இடம் என்பது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான இடம். குடி போதையில் வந்து அதை விற்கக்கூடிய அந்த ஊழியர் உண்மையிலே 24 மணி நேரம் அந்த கடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போவது அப்படின்றது உத்தரவாதம் இல்லாத, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. இதையும் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் கவனத்தில் கொள்ளலை. ஆனால் குடிகாரர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, ஆனால் அதை விற்கக்கூடியவர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது இரண்டாவது விஷயம். பொதுவாக இந்த அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் எச்சில் பாட்டில்களை திருப்பி வாங்க வேண்டும் என்று நிர்வாகம் நிர்பந்தப்படுத்துகிற சோர்களை. உயர்நீதிமன்றம் கூறிய கருத்து, சுற்றுப்புற சூழலை கருத்தில் கொண்டு பாட்டில்களை பொது இடங்களில் உடைக்கின்றார்கள். ஆகவே அந்த சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அந்த நிர்வாகம் அந்த பாட்டிலை திரும்பி பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டால், அந்த காலி எச்சில் பாட்டிலை திரும்பி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு, வாங்குவதற்கு தனியாக ஏற்பாடு பண்ணணும். 10க்கு 10 கடை, அந்த பாட்டில் எங்கே வைப்பாங்க? வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இவங்க விற்பாங்களா இல்லை பாட்டிலை வாங்குவாங்களா? இந்த அரசாங்கம் 10 ரூபாயை திருப்பி வாங்குவதற்காக ஒவ்வொரு குடிகாரர்களையும் குடிப்பதற்கான ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. மது ஒழிப்பில்லை, குடிக்கிறதுக்கான விழிப்புணர்வை அது செய்கிறது, திரும்பி கொண்டு வர்றார். இதில் மிகப்பெரிய ஒரு ஊழல் இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் பேசலை. ஒரு பாட்டிலுக்கு, அந்த பாட்டிலுடைய பொருளாளுக்கு 10 ரூபாய்க்கு அந்த பாட்டில் வாங்குறாங்க. அப்போ பாட்டில் விற்ற உடனே அந்த பாட்டிலை வாங்கிட்டு போகிறவர்கிட்ட 10 ரூபா வாங்கிடுறாரு. அந்த பாட்டிலை திருப்பி கொடுத்தா 10 ரூபா அவர் கழிச்சுக்கிட்டு கொடுப்பார். அவர் கொடுக்கலன்னு சொன்னால் அந்த 10 ரூபா அவருக்கு போயிடும். ஆனால் டாஸ்மாக் நிர்வாகமும் அந்த பாட்டிலுடைய ஏஜென்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பாட்டிலுடைய உற்பத்தி செலவு 1 ரூபா கூட ஆகாது. ஆனால் இந்த விற்கப்பட்ட பாட்டில்கள் திரும்பி வரவில்லை என்றாலும் வந்ததாக கணக்கு காட்டி அந்த பாட்டிலுடைய உற்பத்தியாளரும் அரசியல்வாதிகளும் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விற்கப்பட்ட பாட்டில் வரவில்லை, வராததை வந்ததாக கணக்கு காட்டி 8 ரூபாய் 50 பைசாவை அரசியல்வாதிகளும் பாட்டில் விற்கக்கூடியவர்களும் ஏஜென்ட்டுகளும் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான். இது இதான் சொல்லுவாங்க சயின்டிஃபிக் கரப்ஷன். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்தில் யாருமே அதை கண்டுபிடிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு கரப்ஷன். திரும்பி வராத வந்ததை காட்டி யாருக்கு நஷ்டம்? அரசாங்கத்துக்கு இழப்பீடை கொடுத்து தனியார்கள் போல வச்சுக்கிற பாட்டிலுக்கு 10 ரூபாய். இது ரெண்டாவது, உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் மதித்து அந்த பாட்டிலை வாங்குறதுக்கு உயர்நீதிமன்றம் மரியாதையாக சொல்லியிருக்கு, அந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும். அப்போனா அதுக்கு ஒரு தனி இடம் கொடுக்கணும், அந்த பாட்டிலை வாங்கி அடுக்கிறதுக்கான இடங்கள் இருக்கணும். எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்கிறோம். உயர்நீதிமன்ற தீர்ப்பத்தை மதிக்கக்கூடிய இந்த அரசாங்கம், நான் கேட்குறேன், இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்குறேன், தனி நீதிபதி சொன்னால் திருப்பரங்குன்றத்தை தீபம் ஏற்ற சொல்லி, பெஞ்ச் நீதிபதிகள் சொன்னாங்க திருப்பரங்குன்றத்தை தீபத்தை ஏற்றக்கொண்டு, உச்சநீதி அதையெல்லாம் மதிக்காத இந்த அரசாங்கம் ஆனால் இதில் மட்டுமே அக்கறையாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கஷ்டப்படுத்துகிறது. அடுத்தபடி எங்களுடைய நீண்ட கோரிக்கை, 58 வயதாக இருக்கக்கூடிய எங்களுடைய பணி ஓய்வை 60 வயதாக மாற்றுங்கள். நான் கேட்குறது, வெறும் 10,000 ரூபா சார் சம்பளம் டாஸ்மாக் தொழிலாளருக்கு. அந்த 10,000, 12,000, 13,000 வச்சு ஒரு நகரத்தில் எப்படி அவருடைய வாழ்க்கையை நடத்த முடியும்? இப்போ திடீர்னு அவங்களுக்கு என்ன இருக்குது? பென்ஷன் வெறும் 2,000. வெறும் 2,000 வாங்கி அவர் என்ன பண்ணுவார்? ஆகவே 58 வயதை ஒரு 2 ஆண்டுகளாவது குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம், 2 ஆண்டுகளை அதிகப்படுத்துங்கள். எப்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க பயன்படுத்தி 58 60 ஆக்கினீர்களோ, அதே போல
58 வயதை 60 வயதாக டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கும் ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. இன்னொன்று விஷயம், நல்ல விஷயம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நாம் என்ன சொல்கிறோன்னா, காலையில் 10 மணிக்கு திறங்க, 9 மணிக்கு அடைங்க. இப்போ 12 மணிக்கு தெரிஞ்சு 10 மணிக்கு அடைக்கிறதுனால இப்போ பிஓஎஸ்ன்னு சொல்லி அந்த கணக்கு வழக்குகளை முடிப்பதற்கு அந்த டாஸ்மாக் தொழிலாளருக்கு 12:30 மணி 1 மணி ஆயிரும். ஆகவே 10 மணிக்கு திறந்து 8 மணிக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. சட்ட ஒழுங்குக்கு நல்லது, காவல்துறைக்கு நல்லது. 10 மணிக்கு குடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான்? இப்போ என்ன 10 மணிக்கு குடிச்சிட்டு வீட்லேயும் அவனும் தூங்குறது இல்லை, குடும்பத்தையும் தூங்க வைக்கிறது இல்லை, இவங்க கணக்கு முடிக்க இவங்களும் தூங்குறல, ஒட்டுமொத்த தமிழகத்தையே சீரழித்து கொண்டிருக்கிற சட்டம். ஆகவே பாரதிய மருத்துவர் சங்கம், டாஸ்மாக் தொழிற்சங்கம் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது, 10 மணிக்கு கடையை திறந்து 8 மணிக்கு முடியுங்கன்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம்.